ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு தான் கொழுக்கட்டை செய்யணும்னு இல்லை, எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ கொழு வருது, அதுக்கு கூட நைவேத்தியத்துக்கெலாம் இந்த கொழுக்கட்டையை செய்யலாம். நான் இன்றைக்கி 3 விதமான கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். ராகி கொழுக்கட்டை, வெள்ளை சோளத்தை வச்சு கார கொழுக்கட்டை, எப்பவும் போல் தேங்காய் பொருண கொழுக்கட்டை. இது இப்போ நான் ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, கொஞ்சம் பாதாம், முந்திரி, ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே வாணலியில் 1/2 கப் ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாங்க. இப்போது இந்த ராகி மாவு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம எள்ளு, இந்த முந்திரி எல்லாம் நம்ம பொடிச்சிக்கலாங்க. இப்போ நல்லா பொடிச்சாச்சு. இதை அந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதோடு சேர்த்துக்கலாங்க. இந்த வறுத்த தேங்காவை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே வாணலியில் 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டி வெல்லம் எடுத்துகிட்ருக்கேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். இப்போ வடிச்சிட்டு நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். ஏன்னா நிறையா போயிடுச்சுன்னா நமக்கு தண்ணியாக போயிடும். இப்போ எனக்கு அந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக சேர்த்து நான் இந்த கரெக்டான பக்குவத்துக்கு நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போது தேங்காய் பொருணை ரெடி பண்ணிக்கலாங்க. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பூ போல் துருவின தேங்காய் 1 கப் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வறுத்துக்கலாங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு வதக்கி வச்சுக்கலாம். இப்போ பூர்ணம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கார கொழுக்கட்டை ரெடி பண்ணலாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். காஞ்சதும் கடுகுளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட நல்ல பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு சுமாரான சைஸ் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. ரவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இது கூட வெள்ளை சோள மாவு இது 4 டேபிள் ஸ்பூன் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதையும் ஒரு வதக்கிக்கலாங்க. வதக்கிக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கிடலாம். ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க. இந்த அளவு மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துருக்குங்க. நம்ம கையால் கலரக்கூடாது. இது ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கரண்டி வச்சு கலந்துக்கலாம். இப்போ நம்ம மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மேலே தடவி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்காக மேலே மாவு தயார் பண்ணிக்கலாம். நான் 1.25 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துகிட்ருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தாங்க, கொழுக்கட்டை மாவு தான் வாங்கியிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போது இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி நான் 3 கப் அளவுக்கு கொதிக்க வச்சேன். இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இதுவும் நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே கரண்டி வச்சோ இல்லை ஸ்பேச்சுலா வச்சோ நம்ம கலந்துக்கணும். கையால் தொடக்கூடாது, நான் வெந்துடும். இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்க கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு பொறுத்தும் தண்ணி இழுக்குங்க. இப்போது நம்ம கொழுக்கட்டை அச்சில் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த அச்சு எடுத்துகிட்ருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ராகி கொழுக்கட்டையை நல்லா நல்லா அழுத்தி இந்த ஷேப்பில் நல்லா அழுத்தி வச்சுருக்கேன். பாருங்க அழகாக வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நாம் இட்லி பானையில் வேக வச்சுக்கலாங்க.
எல்லா மாவையுமே ரெடி பண்ணிக்கலாம். அந்த கொழுக்கட்டை அச்சில் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்த பிற்பாடு நம்ம வேக வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா உடனே வெந்துடும். ஒரு 7-8 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது ரொம்ப ரொம்ப சத்தானது. பாருங்கள், வேக வச்சு எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க? சூப்பராக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கார கொழுக்கட்டையை இந்த மாதிரி பிடிச்சு வச்சிடலாம். பிடி கொழுக்கட்டை மாதிரி. இது ரொம்ப ரொம்ப சத்தானது. இது வெள்ளை சோள மாவில் செய்கிறதுனால ரொம்ப சத்தாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதையும் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம அச்சில் எண்ணெய் தடவிட்டு நம்ம நல்லா உள்ற வச்சு சைடில் ஓரத்திலலாம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நடுவில் இந்த கேப் வரணும், அந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இப்போது பூரணத்தை நம்ம உருண்டை பிடிச்சி உள்ற கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சு நம்ம அழுத்தி வச்சா நல்லா உள்ற ஃபுல்லாக ஸ்டஃபிங் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா மேல் மாவு ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு சப்புன்னு இருக்கும். நம்ம நல்லா அழுத்தி நிறைய பூரணம் வச்சோன்னா நமக்கு கொழுக்கட்டை டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்க, அழகாக வந்துடுச்சு. இப்போ இதையும் எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதுவும் ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் வேக வச்சாவே போதும். ஏற்கனவே மேலே மாவுலாம் சுடு தண்ணி ஊற்றி தான் நம்ம கிளறி இருக்கோம். அதனால் அதுலேயே வெந்திருக்கும். நம்மக்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அந்த அச்சை வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும். ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவினிங் டயத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்பையும் இதை செஞ்சு கொடுக்கலாம். ராகி கொழுக்கட்டையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ டிஃபனாவோ கொடுக்கலாம். சட்னியோடு தொட்டு சாப்பிடக்கூடியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.